अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। जन्नत कलाम व मग़फ़िरत मकाम व नूर अजसाम व दीन इस्लाम। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद व अला आलि मुहम्मद व बारिक व सल्लिम अलैहि। रब्बना हब लना ईमानन व इस्तिकामतन व अफ़वन व आफ़िया। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद अदद खल्क़िही व रज़ा नफ़्सिही व इज़्नत अर्शिही व मिदाद कलिमातिही। सुब्हानल्लाहि व बिहम्दिही अदद खल्क़िही व रज़ा नफ़्सिही व इज़्नत अर्शिही व मिदाद कलिमातिही। अल्लाहुम्मा हब लना ईमानन व इस्तिकामतन व अफ़वन व आफ़िया। सब्बित अक़दामना अला दीनिल इस्लाम व बिसुन्नति अहवालि रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि व आलिहि व सहबिहि व सल्लम। अम्मा बाद। व रज़ीना बिल्लाहि रब्बन व बिल इस्लामि दीना व बि मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि व आलिहि व सल्लम नबिय्यन व रसूला। अऊज़ु बिल्लाहि अस्समीइल अलीम मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल्लज़ीना यकफ़ुरूना बिआयातिल्लाह व यक़्तुलूनन नबिय्यीना बिग़ैरि हक़्क़ व यक़्तुलूनल्लज़ीना यअमुरूना बिल मिनन नासि फ़बश्शिरहुम बिअज़ाबिन अलीम। उलाइकल्लज़ीना हबितत अअमालुहुम फ़िद्दुनिया वल आख़िरह व मा लहुम मिनन नासिरीन। वक़ाल नबी सल्लल्लाहु अलैहि व आलिहि वसल्लम इन्ना अहदकुम युजमअु ख़ल्क़ुहु फ़ी बत्नि उम्मिही अर्बईन यौमन नुत्फ़ा सुम्मा यकूनु अलक़तन मिस्लु ज़ालिक सुम्मा यकूनु मुद्ग़तन मिस्लु ज़ालिक सुम्मा युरसलु इलैहिल मलक फ़यन्फ़ख़ु फ़ीहि रूह व युअमरु बिअरबअ कलिमात बिकतबिही रिज़्क़िही व आजालिही व अमलिही व शक़िय्युन औ सईद फ़वल्लाहिल्लज़ी ला इलाहा इल्ला हु ग़ैरह। அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் நல்லருள் நிறைந்த மாநபியின் துஆ சிபாரிசும் நல்லோர்கள் சாலிஹீன்கள் வலிமார்கள் நாதாக்களுடைய துஆவும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகுவதுடன் மனிதன் மன உறுதி மிக்க வலிமை மிக்கவனாக வாழ அழைக்குகிறது இஸ்லாம். கோழைத்தனமான குபாடத்தனமான ஒளிந்து அடுத்தவர்களை அடித்து கொள்ளுகின்ற ரணங்களாக ஆக்கின்ற கொலை கொள்ளை மாபாதக செயல் மனிதனுடைய அறிவை மங்க வைக்கக்கூடிய ஈனச் செயல் இவைகளிலிருந்து எந்த மனிதர்களானாலும் நீங்கி வாழ வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கு. போட்டிக்காக, பொறாமைக்காக, ஆட்சிக்காக, தன்னை கௌரவிப்பதற்காக, தன்னை உயர்த்துவதற்காக அடுத்த படைப்பினங்களின் மீது தும்சம் செய்து அவர்களை அறவே கொண்டு ஒழிப்பது, இரத்தங்களை ஓட்டுவது எல்லா இன மக்களுக்கும் அது தடையாக ஆக்கப்பட்டிருக்கு.
மனிதன் போட்டியிலே ஜெயிக்கலாம், பொறாமையிலே ஜெயிக்கக்கூடாது. மனிதன் உயர்வான எண்ணம் கொள்ளலாம், மனிதன் கீழ்த்தரமான செயல் செய்யக்கூடாது. மனிதன் தன்னை உயர்ந்தவனாக ஆக்க தன்னை தங்கரியம் செய்யலாம், மனிதன் தன்னை கீழ்த்தரமாக ஆக்க பல நாள் திட்டம் போடக்கூடாது. மனிதன் அறிவை வளர்க்க அவன் நல்லவர்களுடைய நட்பை வைக்கலாம், மனிதன் அரக்கத்தனம் குடியிருக்க மிருக குணம் கொண்ட எளியவர்களுக்கு மத்தியிலே குடி, போதை பொருள் கடத்தல் போன்ற குற்றவாளிகளோடு இணைவதிலிருந்து தன்னை தற்காப்பு செய்து கொள்ள வேண்டும். மனிதன் மனிதன் என்று சொல்வது எதற்காக? அவன் புனிதனாக ஆகுவதற்காக. மற்றொரு மனிதன் நமக்கு இடையூறு பண்ணினாலும் மன்னித்து அவனை சீர்திருத்தக்கூடிய விஷயத்தில் மனிதர்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் காக்குகின்ற காவலர்களே, காக்குகின்றவ நம்மை விட உயர்ந்த அதிகாரிகளே ஒரு தவறை செய்கின்ற பொழுது ஒன் சைடாக அல்லது பொருளுக்காக, கௌரவத்துக்காக, உத்தியோக மேம்பாட்டிற்காக ஒரு தவறை செய்வது என்பது அறவே அவர்கள் கொலைகாரனை விட மோசமானவர்கள் என்பதை இங்கே உணரணும். இதில் பாருங்கள், காவலர்கள் உடந்தையாகக்கூடாது, ஆட்சியாளர்கள் உடந்தையாகக்கூடாது, கவர்மெண்ட்டுடைய வேலையை ஒப்புக்கொண்டு நடத்தக்கூடியவர்கள் எந்த தவறிலையும் ஆட்படக்கூடாது. மிக மிக கேவலமான 500க்கும் 300க்கும் 100க்கும் லஞ்சத்தில் கை நீட்டுவது மனிதர்களுடைய கௌரவத்தை அளிப்பதற்கு ஒப்பாகும். இதெல்லாம் தாண்டி ஐடியாக்களை சொல்லி பணத்திற்காக, லஞ்சத்திற்காக, அவர்களிடத்தில் கெட்ட தீய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துவதற்காக அவர்களை திசை திருப்புவது அவர்கள் செய்கின்ற தொழிலுக்கே மிக மிக கர்மம் செய்யக்கூடியவர்கள். மனிதனுடைய கர்மம் தொலைக்கத்தான் இந்த உலகத்திலே நல்ல பல வணக்கங்கள் செய்கின்றான். ஜாதி மத பேதகமின்றி அவருடைய மார்க்கத்தில், மதத்தில் அவர்கள் வணங்குறாங்க. குறிப்பாக சில பேர்கள் இஸ்லாமியர்கள் துவம்சம் செய்கிறாங்க. இஸ்லாமியனுடைய வணக்க வழிபாடுகளை இடித்து தள்ள வேண்டும் என்றாங்க. முஸ்லிம்கள் யாராவது மாற்றார்களுடைய வணக்கங்களை இடிக்க வேண்டும் என்று என்னைக்காவது பேசியதை யாராவது பார்த்திருக்கிறீர்களா? மாறாக அவர்களுக்கு உறுதுணையுடன் உதவி செய்யக்கூடிய முஸ்லிம்களைத்தான் இன்றைக்கு நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். பள்ளியில் வணக்க வழிபாட்டில் பாங் சொல்கிறாங்க அல்லது நல்ல பல காரியங்கள் செய்கிறாங்க என்பதற்காக வேண்டி அவர்களின் மீது அரக்க குணம் கொண்ட மிருக முதலைகள் பணத்தை வைத்து அடித்து தீர்ப்பு சொல்கிறான் உட்காந்துக்கிட்டு. எதுக்குயா தீர்ப்பு? உனக்கே இஸ்லாம் தீர்ப்பளிக்குது. கலிமா சொல்லு, தொழுகு, நேர்மையாக நட, பொய் சொல்லாதே, மனைவி மக்களிடத்தை நல்லபடியாக நட, நீதம் என்றால் அல்லாஹ் சொன்னது தான் உண்மையான நீதம், நீதத்தை தெரிந்து அநியாயமாக நீ தீர்ப்பு செய்யாதே என்று இறைமறையில் தீர்ப்புகள் முழுமையாக வழங்கப்பட்டு மறுபரிசீலனை இல்லாத ஒரு மார்க்கம் வேதம், குர்ஆன், இஸ்லாம். அப்போ எப்படி நீ அதை இடி, இதை இடி, மதரசாவை இடி, அவங்கள தரக்குறைவாக பேசு. இப்போ மனிதன் பொறாமையின் காரணமாக அரசியல் ஆள வேண்டும். எத்தனை வருஷம்டா ஆள போகிறீங்க? திருட்டுத்தனம் செஞ்சு எத்தனை வருஷம் பிழைக்க போகிற? நீதி, நேர்மை, உண்மை இல்லையா? உன்னிடத்தில் அரசாங்கம் வந்து விட்டது என்பதற்காக வேண்டி சுரண்டி புழைப்பதையும் உன்னை சார்ந்தவர்களுக்கு பொருள் சேர்ப்பதையும் நீ செய்தால் நிச்சயமாக திருடனை விட, கொலைகாரனை விட, மிகப்பெரிய குற்றவாளியை விட மோசமான ஆட்சி தான். அவன் தான் தப்பு செய்வான். எல்லா இன மக்களையும் ஒன்று போல் நினைத்து கீழ் மேல் நடு என்று இல்லாமல் மனித பிறவிகள் ஒன்றுதான், கடவுள் ஒன்றுதான்,
நம் வாழ்க்கையில் வாழ்வதும் ஒரே வாழ்வுதான், உண்ணுவதும் ஒரே வாழ்வுதான், உறங்குவதும் ஒரே வாழ்வுதான், மரணித்து அடக்கம் செய்வதும் ஒரே வாழ்வுதான். ஆனால் இதில் சிலர்கள் எரிக்கலாம், சிலர்கள் பிதைக்கலாம், சிலர்கள் பெட்டிக்குள் வைக்கலாம். அவருடைய விருப்பப்படி செய்வதற்கு அவர்களுக்கு இந்த உலகத்திலே அனுமதிகள் இருக்கு. எவனும் தர வேண்டியதில்லை, கடவுளை கொடுத்துருக்கான், அல்லாஹ்வே கொடுத்துருக்கான். பிறகு ஏன் தும்சம் செய்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்களை இழிவுபடுத்த வேண்டும், குறிப்பிட்ட சமுதாய மக்களை இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கும்போது, நம் முன்னால் வாழ்ந்தவர்கள் அரக்க, பொறாமை, இடிப்புத்தன்மை கொண்டவர்கள், சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் செய்கின்ற ஒரு அடவாடித்தனத்தை தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறான். இன்னல்லதீன யக்ஃபுரூன, அல்லாஹ் ரசூலை நிந்தித்தக்கூடிய பாவிகளான காஃபிர்கள், மாறு புரியக்கூடியவர்கள், பி ஆயாத்தில்லா, அல்லாஹுடைய ஆயாத்தை, குர்ஆனின் சாரம்சத்தை மறுக்கக்கூடியவர்கள், வயக்துலூன நபிய்யீன பிகைரி ஹக், நபிமார்களை தேவையில்லாமல் தும்சம் செய்து கொலை செய்தவர்கள், வயக்துலூன அல்லதீன யஅமுரூன பில் கிஸ்த் மினன் நாஸ், மனிதர்களினின்றும் நீதத்தை கடைபிடித்து வாழ்வதற்காக உபதேசித்த உபதேசிகளையும் நல்லோர்களையும் அறிவார்ந்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தவர்கள். யாரு? காஃபிர்கள். ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு கடுமையான நோவின தண்டனை இருக்கு என்பதை குர்ஆனின் தீர்ப்பு மாநபியின் மூலமாக அறிவிக்கின்றது. இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. யாரு? அல்லாஹ்வுடைய ஆயத்தை மறுப்பவர்கள், நபிமார்களை கொலை செய்தவர்கள், நல்லோர்களை, நல்லதை ஏவி தீயதை தடுப்பவர்களை கொலை செய்பவர்கள், அறிஞர்களை, ஆற்றல் மிக்கவர்களை, வலிமை மிக்கவர்களை, அல்லாஹ் ரசூலை காட்டி தந்து அமல் செய்யக்கூடிய வைக்கக்கூடியவர் நல்லவர்களை, இமாம்களை கொலை செய்வது. இந்த 4 பெரும் குற்றவாளிகள் எப்பொழுதுமே ஜெயம் பெற முடியாது. அவர்கள் எந்த வணக்க வழிபாடுகளிலே இருந்தாலும் ஓர் இறை கொள்கையிலே இருந்து அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அது போன்றதான். சரி, அப்போ இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள், ஆண்கள், பெண்கள் நபிமார்களை கொல்லலை, ஆனால் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளலை, குர்ஆனை ஏற்று அதன் வழி நடக்கலை. இரண்டாவது, நபிமார்கள் சொன்ன சொல்லை சிறமேற்கொண்டு அவர்கள் அதை கடைபிடித்து வாழ முடியவில்லை. நல்லோர்கள், அறிஞர்கள், வலிமார்களை குறை கூறக்கூடியவர்கள். இப்போ இவர்களுடைய நிலை என்ன? அவர்களும் மறுப்பவர்கள் தான். காஃபிர் என்று சொன்னாவே பொதுவாக அதற்கு அர்த்தம் மாற்றார்கள் அல்ல, உண்மையை மறுப்பவர்கள். சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, காஃபிர் பையன் மாதிரி தெரியாதடாண்டுவாங்க. உண்மைதான். அவனுடைய வாழ்வை யாரும் சீர்திருத்த முடியாது, அவனா சீர்திருத்தினாலே தவிர. ஆனால் இஸ்லாத்தில் ஒவ்வொரு டாட், ஒவ்வொரு மூச்சு, ஒவ்வொரு இழுத்தல் விடுதல் அனைத்திற்குமே தடையாக இருந்து வழிகாட்டப்படுது. அப்போ அதை நீ கடைபிடிக்கிறேன்னா அவங்க பெற்றோர்கள் சொன்னது சரிதானே. காட்டு மாடு தானாலே யாருக்கும் தொந்தரவு கொடுக்காது, கிட்ட போனால் குத்தி தள்ளிடும். தெரு மாடு தெருவில் கிடக்கிறத பிறக்கி தின்னுட்டு அலையும். வீட்டு மாடு போடுறத திங்கும். வயல் வரப்புக்குள்ள மாடு அங்கே இருக்கக்கூடிய வேலைகளை செய்துவிட்டு அதுக்கு கிடைப்பதை உண்ணும். மாடுகளில் பல தர செயலும் தன்மையும் இருக்குது. அதுபோன்று மனிதர்களில் இன்றைக்கு மாறுபட்ட கயவர்களாக தன்னை சீர்திருத்த முடியாதவர்களும் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்காங்க.
அவர்கள் வல்லமையால் பேசுவார்கள், அதிகாரத்தால் அடக்குவார்கள், பொருளாதாரத்தால் மற்றவர்களை இழிவுபடுத்துவார்கள், தான் வாழ பிறரை கெடுத்து அவர்களை தும்சம் செய்வார்கள். தான் வாழ பிறரை கெடுக்காதே என்பதுதான் மார்க்கம். எல்லா மத இனத்திலும் இதுதான் சொல்லப்படும். நோக்கம் என்ன? மனிதன் இந்த உலகத்திலே பிறந்து விட்டான், இறக்கப் போகின்றான், அதுவரை நல்லது செய்ய வேண்டும். அவனுடைய உலக வாழ்விற்காக உலக கல்வி தேவை. ஆனால் மார்க்க கல்வியோ மனுஷர் வரை அவனை பின்னாலே வாழ வைக்கக்கூடிய உத்தம வாழ்வின் வாழ்வாதாரம் என்பதை உணரணும். ஒவ்வொரு அமலும் அன்றைக்கு செல்லுபடியான பொருளாதாரமாக மாற்றப்படும். இவனுக்கு எது வேணாண்டும் அவனுக்கு காசு தேவை. மறுமையை பொறுத்த வரைக்கும் அமலில் நன்மை தேவை. அந்த நன்மைகள் பாவிக்கக்கூடிய வழிகள் எங்கே? இவன் இஷ்டத்தில் நிர்ணயிக்க முடியாது. இஸ்லாமியனுக்கு 50 கடமை: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு. 3 கடமை எல்லோருக்கும். 2 கடமை வசதி உள்ளவனுக்கு, ஜகாத்தும் ஹஜ்ஜும். அந்த ஹஜ்ஜுக்கு இன்னும் ஒரு ஷர்த்து இருக்குது: உடல் வலிமை, ஆஃபியத், பொருளாதாரம். 70 வயசில் ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்துருக்கு, உடம்புல பலகீனம் இருக்குது, நோய் இருக்குது, என்னால் போக முடியாதுண்டா ஜூத்தா பிஞ்சு போயிடும். காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, வயோதிகத்தை விட வாலிபத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. வயோதிகத்தில் எதுவுமே முடியாமல் இருக்கலாம். நினைவாற்றல் இருக்காது, எதையும் செய்ய முடியாது, நடமாட முடியாது, 4 பேருடைய உதவியோடு தான் எதையும் செய்ய முடியும். ஒன்லி ஒன் என்னாண்டா, அவன் பெட்டில் படுத்து செயல்பட முடியாத திறன் வரும் வரை அவனுக்கு அமல் கடமை. வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் படுத்துக்கிட்டு எதாவது செய்யணும் அமல். அவன் உயிர் போகிற வரைக்கும் அமல்களை இஸ்லாத்தில் விடுவதற்கோ, குர்ஆனை அவன் ஓதாமல் இருப்பதற்கோ, ஏனைய தஸ்பீ, திக்ரி, ஃபிக்ரி, ஸலவாத்தை சொல்லாமல் இருப்பதற்கோ அனுமதி கிடையாது. அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஒரே மார்க்கம் இறுதி மூச்சு வரை அவனை கண்டிஷனோடு கொண்டு செல்கின்ற ஏசி வார்டுன்றான். ஏசின்னு இங்கே சொல்கிற, அங்கே மாற்றி ஐசின்னுவான். பெருமையாக சொல்லுவான். ஐசி வார்டில் எங்கள் அம்மாவை வச்சுருக்கு, என் ஒய்ஃபோட மாமியாவை வச்சுருக்கு, என் மாமியாவை வச்சுருக்கு, என் ஒய்ஃபுக்கு திடீர்னு கொள்ளைக்கு வரல, அவங்களுக்கு திணறவும் ஐசியூவில் கொண்டு வச்சுருக்கு. இப்படியெல்லாம் சொல்கிறத இன்றைக்கி பார்க்குறோம். அந்த ஆஸ்பத்திரியில் இருந்து கேடுகட்ட வாழ்க்கை வாழ்வக்கூடிய மருத்துவத்திற்கு இவ்வளோ பெரிய பெருமை அடிக்கக்கூடியவர்கள் சுகாதாரத்தோடு அல்ல இத்தனை ஆண்டுகள் வச்சுருந்தானே, அவனுக்கு என்ன நாம் சுகாதாரமான அமல்கள் செஞ்சுருக்கோம்? அந்த பரதேசி பயல்கள் நபிமார்களையும் வலிமார்களையும் உலமாக்களையும் அறிஞர்களையும் இமாம்களையும் கொண்டு குவித்தானுங்க. நரகந்தான். ஆனால் இன்றைக்கி முஸ்லீமாக இருந்து கொண்டு ஆண் பெண்களாகிய நாம் அறிஞர்களையே பேச்சாலும் பார்வையாலும் இழிவாலும் நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம்? இழிவுபடுத்துகிறோம். ஒரு அஜர்த்தின மஹல்லாவில் இருந்தால் கேவலப்படுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு ஓதித்தரக்கூடிய அஜர்த்து ஒரு கண்டிஷன் பண்ணிவிட்டு அவரை நாம் இழிவுபடுத்துகிறோம். இதெல்லாம் எதில் கட்டுப்பட்டவை? மாணவியின் வழிமுறைகளை தவற விட்டு வாழக்கூடியவர்களும் குஃபுரில் இணைந்தவர்கள் தான். என்னுயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஒரு ஹதீஸினுடைய முக்கிய கருத்தை சொன்னாங்க. மன் தரக்க ஸலாத்த முத்தஅவ்விதன் ஃபக்கத் கஃபர. ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேணுமென்றே தொழுகையை விட்டுட்டாங்க, தொழுகை மறுக்கிறாங்க, அல்லது கேட்டால் நான் பாவம் செய்தனான்றாங்க. இப்பேற்பட்ட கயவர்களுக்கு, தொழுகையில்லா தோஷிகளுக்கு, தொழுகையில்லா அரக்கர்களுக்கு
தொழுகையில்லா முனிவை பெற்றவர்களுக்கு குஃபூரில் நெருங்கி விட்டார்கள். குஃபூருக்கு போயிட்டான். ட்ரெயின் ஊரை நெருங்குதுன்ற மாதிரி குஃபூருக்கு அவன் நெருங்கிட்டான். அஃபகது கஃபர, அவன் காஃபிர் ஆயிட்டான். காஃபிர்னா என்ன? அல்லாஹ் வேண்டாம், ரசூல் வேண்டாம், குர்ஆன் இஸ்லாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் காஃபிர். அப்போ ஃபகது கஃபர என்று சொன்ன பிறகு அவன் இஸ்லாத்தில் எப்படி இருக்க முடியும்? சின்னங்கள் இருக்குது, தாடி, தொப்பி, பெண்களுக்கு புர்கா, ஆளை கண்டா தொழுகிற மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் வேஷதாரியின் அடையாளம். வேஷதாரிகளான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சாயம் வெளுத்த பிறகு அதனுடைய உண்மை விளங்கும் என்பதை போன்று மரண காலங்கள் நெருங்கும் போதுதான் சத்தியம் விளங்கும். அசத்தியம் அவனிடத்தில் நெருங்கும். சத்தியம் அசத்தியத்துக்கு மத்தியில் என்ன வித்தியாசம்? இதை யூகிப்பதல்லவா கல்வி. இஸ்லாமிய சீர்கல்வி இன்றைக்கி ஒரு 100%ல் 10% தான் இருக்குது. 90% உலக படிப்பு தான். உலகத்திற்கு எதுவுமில்லையானாலும் தன் தாலியை விற்று படிக்க வைக்கக்கூடிய நிலை தன்னுடைய பெத்த பிள்ளைகளை. ஆனால் மார்க்க கல்விக்காக ஒரு குர்ஆனை வாங்கி ஒரு 500 முதல் 1000 ரூபாய் பேப்பருக்காக விலை நிர்ணயிக்கப்பட்ட அந்த முஸ்ஹஃபை குர்ஆனை, முஸ்ஹஃபுல் கரீமை யார் பிள்ளைகளுக்காக ஓத வாங்கி கொடுக்குறார்? ஓத இல்லாதவர்களுக்கு யார் வாங்கி கொடுக்குறார்? உலகத்தில் விலை நிர்ணயம் இல்லாதது, விலைக்கு வாங்க முடியாதது குர்ஆன். ஆனால் இன்றைக்கி கடையில் விற்கிறாங்களே, நம்ம வாங்குகிறோமேண்டா அவன் அச்சடித்து அங்கே பணி செய்யக்கூடியவருடைய சம்பளத்திற்கு ஒரு விதமான தூஃபா தான் வாங்குகிறான். குர்ஆனுக்கு அவன் காசு வாங்கலை, வாங்க முடியாது, விற்க முடியாது. ஒரு குர்ஆனை 5 குர்ஆனை வாங்குகிறோம், 5000 ரூபா சொல்கிறான். குர்ஆனை வாங்கலை, நாம் குர்ஆனின் பேப்பரை வாங்குகிறோம். அதில் அச்சடிக்கப்பட்டதற்காக அவர்களுக்கு கூலி கொடுப்பான் பாருங்கள், கரண்ட்டுக்கு, அதுக்கு இதுக்கு பெயிண்ட்டுக்கு, அந்த தோஃபா தான் கொடுக்குறோம். குர்ஆனுடைய விலை ஜாஸ்தி, கம்மி பண்ணுங்க என்று சொல்ல யாருக்கும் அருகதை இல்லை. அப்படி சொன்னால் அவனுடைய ஈமானின் பலகீனம் என்பதை புரிஞ்சுக்கணும். ஈமான் பலகீனம் வச்சுன்னா ரிவிட்டாலா, ஹார்லிக்ஸா, போன்விட்டா கொடுக்கலாமா? எதுவும் செல்லாது. கைவர்களின் வாழ்வு கடைசியில் தான் இருக்கு. எதுலையும் அவங்க என்ன செய்ய முடியாது, முன்னேற முடியாது. எனவே தான் நபிமார்கள், வலிமார்கள், நல்லவர்கள், நீதத்தை ஏவக்கூடியவர்கள், உண்மையாய் வாழ்வதற்கு அறிவுரை பகரக்கூடியவர்களை அந்த காலத்தில் நபிமார்களை எல்லாம் கொலை செஞ்சாங்க. அவங்களுக்கு தண்டனை என்னன்னு சொன்னால் கொடூரமான அதாம். அந்த அதாம் இங்கே தெரியாது. ஒரு சின்ன இது வந்துட்டால் என்னென்ன அதாபப்படுறான் மனுஷன். லேசான நோய் வந்துட்டா, லேசான நோய்ண்டா வவுத்த வலி, கால் வலி, எலும்பு வலி, உடம்பு வலி, இடுப்பு வலி, தலைவலி, கண்ணு வலி, மூக்கு வலி, நாக்கு வலி, இது இல்லாமல் வைத்த வலி. சும்மா வலி வலி என்பதில் ஒவ்வொரு உறுப்பையும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் படக்கூடிய, துன்பம் படக்கூடியவர்களை கேட்டால் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் இந்த அளவுக்கு நம்ம சலாமத்தாக ஆக்கி வச்சுருக்கானே. அதனால தான் ஓதுவாங்க அஜரத்துமார்க்க துவாவில், யா சலாம் அன்ட சலாம் சல்லிம் ஃபி தீனினா வ துன்யானா, யா சலாம் அன்ட சலாம் வ மின்க சலாம் வ இலைக இர்ஜிஉஸ் சலாம் வ தபாரக் தஹய்யினா பிஸ்ஸலாம் வத்ஹில்னல் ஜன்னத யா ரப்பு தாரஸ் சலாம், யா சலாம் சல்லிம் ஃபி தீனினா வ துன்யானா. இந்த சலாம் சலாம் என்ற அந்த சாந்தி நம்மிடத்தை இல்லையானால் நாம் ஏதோ கதியாக மாறிவிடுவோம். ஆனால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் என்று நினைக்கும்போது இது உண்மையில் நாம் அல்லாஹ்விற்கு செய்த ஒரு அருள் பாக்கியம் என்பதை இங்கு நாம் உணரணும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வாறாக மனிதர்களுக்கு
பல்வேறான வழி வாகைகளை கொடுத்து சீர்திருத்தம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அவருடைய நியாய தீர்ப்பு நாள் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்வாதாரம் என்னவாகும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். அடுத்து சொல்கிறான், உலாய்கல்லதீன ஹபிதத் அஅமாலுஹும். இந்த உலகத்தில் இஸ்லாம், குர்ஆன், மாநபி வழிமுறை இவைகளை அறிந்து வாழாத மாபாவிகள், உலாய்கல்லதீன ஹபிதத் அஅமாலுஹும், அவருடைய அமல்களை நாசப்படுத்தி வீணடித்து விட்டார்கள். இவ்வுலகிலே மறு உலகிலேயும் செல்வதற்குண்டான வாய்ப்பை இழந்து விட்டார்கள். வமாலஹும் மினன் நாசிரீன், மறுமையில் இவர்களுக்கு எத்தகைய உதவியும் யாரும் செய்ய முடியாது. எந்த சிபாரிசும் கோர்ட்டும் எத்தகைய நிலையும் வராது. மூமின்களுக்கு மாத்திரம் மாநபியின் ஷஃபாத்து கிடைக்கும் என்பதை உணர்ந்து வாழ்வது இஸ்லாத்தின் தன்மை, இஸ்லாத்தின் உயர்வான அந்தஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துடைய மனிதர்களுடைய வாழ்வுகளும் இஸ்லாமியர்களுக்கு செய்கின்ற அநியாயங்களும், இஸ்லாமியருடைய பள்ளிகளையும் மதரசாக்களையும் தவிடுபிடியாக்கக்கூடிய கோர்ட்டுகளும் அரசாங்கங்களும் அரசாங்க அலுவலர்களும் காவலர்களும் சற்று தன்னை உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் வணங்குகின்ற தெய்வங்களை, குடும்பங்களை நாசப்படுத்துவதற்கு, அதை வீணடிப்பதற்கு முயற்சிப்பார்களா? மாட்டார்கள். அப்போ எப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு வம்சத்தை இழிவுபடுத்தக்கூடிய திறனை, அவர்கள் படிக்கின்ற கலாச்சாலைகள், அவர்கள் தொழுகின்ற இடங்கள், அவர்கள் வாழுகின்ற இல்லங்கள், அவர்கள் போடுகின்ற உடைகள், இவைகளையெல்லாம் கவனிக்க கவர்மெண்ட்டாக இருக்குது. மண்ணா போன கவர்மெண்ட்டு, டேய் உங்கள் வாழ்வெல்லாம் ஈசல் மாதிரி தான்டா. ஈசலுடைய வாழ்வு அறியாதவர்கள் யாருமே இல்லை. இந்த ஈசலுடைய வாழ்வுக்காக ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்த வேண்டுமென்றால் உன்னுடைய பேர் சொல்ல வம்சமே இருக்காது. முஸ்லீம் எங்கேயும் வாழுவான். விளங்குதா? இங்கே யார் தும்சம் செய்கிறானோ அவனுடைய வம்சம் கரிந்து கருவறுத்துருவான்லாம். பாவிகளுக்காக படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் மனிதர்களை நீதவான்களாக கொண்டு செலுத்தி மனிதர்களை உண்மையுட்டு உடையவர்களாக வாழ வைப்பது தான் இஸ்லாம். நீதி, நேர்மை, நெறி தவறா உண்மையான வாழ்வு, இவைகளையெல்லாம் அவ்வப்போது இஸ்லாம் எச்சரித்து கொண்டே இருக்கின்றது. இஸ்லாம் என்பது பல்வேறான அர்த்தங்கள் கொண்டிருந்தாலும் அதை பின்பற்றக்கூடிய மக்கள் தன்னை குஃபுரிலிருந்தும் பாதக செயல்களிலிருந்தும் பெரும் பாவங்களிலிருந்தும் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு கேடைய கூடாரம் இஸ்லாம் என்பதை அனைவருமே புரியணும், முஸ்லீமும் புரியணும். அதை விட்டுட்டு தாந்தவண்டித்தனமான வாழ்ந்து விடலாம், ஜெகஜோல்களை போன்று இருந்து விடலாம் என்று, ஜெகஜோதியாக வாழ்ந்து விடலாம் என்று நீங்கள் நினைத்தால் கெஜகோள வாழ்க்கை, கண்ணக்கோல் வைத்து கண்டுபிடித்தான் என்று சொல்லக்கூடிய துப்புக்கட்ட துருப்புடைய வாழ்க்கையை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டிய சூழல் நிலை ஏற்படும். அவைகளிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்குத்தான் வாய் மூடி மௌனியாக உண்மையை உள்ளால் உள்ளபடி செயலாற்றும் போது படைப்பீனங்களுக்கு எத்தகைய தொந்தரவையும் கொடுக்கக்கூடாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் எந்த படைப்பினங்களுக்கு தொல்லதல்ல, முஸ்லீமாக ஆடை இருக்கிறீங்க, மாடை இருக்கிறீங்க, ஒட்டகா இருக்கிறீங்க. அல்லாஹ் படைக்கும் போதே சில பொருளை மனிதனுக்கு உண்ண, சில பொருளை சவாரி செய்ய, சில பொருளை சவாரி செய்து கொண்டு அதை உண்ணுவதற்கு அனுமதி கொடுத்துருக்கான்.
உலகத்தில் உள்ள எல்லா தானிய வகைகளானாலும் நவதானியங்களானாலும் காய்கறிகளானாலும் பழங்கள் வர்க்கங்களானாலும் எல்லாத்திற்கும் ஓர் விதமான உயிர்கள் உண்டு. காய்ந்த கொட்டையாக இருக்கும், தண்ணியை ஊற்றி பூமியில் போட்டிங்கன்னு சொன்னால் 3 நாளில் விளைஞ்சிரும். 3 நாள் தான் டயம். அது துளிர் விட்டு அப்படியே வளர ஆரம்பிச்சிடும். அதுபோன்று தான் மனித சமூகம் தன் பாவத்தை அழித்து பரிசுத்தமான நன்மைகள் செயல்பாடுகளை வளர்க்க முயற்சிக்க வேண்டும். எல்லாமே மார்க்கத்தில் எல்லா இனமும் மக்களும் நல்லது தான் செய்யணும்னு விருப்பப்படுவாங்க. ஆனால் எல்லாத்திலையுமே முஸ்லீம்லாம் கூட அப்படித்தான். ஒரு நாரதர் என்று ஒரு கூட்டம் இருக்கும் தனியாக. அவன் எதை செஞ்சாலும் ஏற்கு மாறாத்தான் புரிவான், மாருக்கு மாறாத்தான் மக்களை சொல்லுவான், மக்களை வழி கெடுப்பான். இப்போ தானும் கட்டு மக்களும் கட்டு தன் மார்க்கத்தை கெடுப்பதற்கு முனைகின்ற அந்த கயவர்கள் புகையானுக்கு மருந்தடிப்பதை போன்று இஸ்லாம் அவர்களை ஒதுக்கி விடுகின்றது. பாவிகளுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை. ஒரு தவறு செய்து விட்டால் அந்த தவறுக்கு தகுந்த தண்டனை, இறைக்கு மறுப்பு செய்து விட்டால் தௌபா, அழுது பச்சாதாபப்பட்டு கேட்பது, இவைகளை கடைபிடித்து வாழ்வதுதான் மானிட சமூகத்தின் நியதி. நாம் உண்மையாய் வாழ உரைத்து நிற்போம், உண்மையை உறைவிடமாக கொள்வோம், மக்களுக்கு நல்லதை செய்து நலம் பெறுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹிதாயத் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்லிம் தஸ்லிம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.